வந்து ஆரம்பிச்சிருக்கும். சில காரியங்கள் நம்மளுக்கு கைகூடி வந்திருக்கிறோம். சில காரியங்கள் நாம் நினைத்தது போல நடக்காதது போல இருந்திருக்கும். சில காரியங்கள்ல நம்ம என்னென்னலாம் திட்டமிட்டு இருக்கோமோ அதெல்லாத்தையும் நம்மளால செயல்படுத்த முடியாம சில காரியங்கள் போயிருக்கும். அப்ப இந்த வயசு கடைசி வரும்போது நம்ம என்ன யோசிப்போம், இவ்வளோ காரியத்தை குறிச்சு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமே, இவ்வளவு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சு கொண்டிருந்தோமே, இவ்வளவு காரியத்துக்காக நம்ம பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கோமே, அதுல இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்னைக்குமே மனிதர்களா இருக்கிற நம்முடைய சிந்தனைகள் பெரும்பாலும் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்னென்ன நல்லது நடந்துச்சோ அதை குறிச்சு யோசிச்சு சந்தோஷப்படாம எதெல்லாம் நடக்கலையோ அதை குறிச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அசோகத்திற்கு புரியும். என்னெல்லாம் நன்மை நம்ம வாழ்க்கையில நடந்துச்சோ அதை குறிச்சு கடவுளுக்கு நன்றி செலுத்துறத மறந்துட்டு எதெல்லாம் நடக்கலையோ அதை குறிச்சு இதெல்லாம் நடக்கலையே குறையாய் சிந்தித்து குறையாய் பார்க்கிறவர்கள் தான் அநேக பேர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உள்ள இதயத்தோடு அவர்களுக்கு நாம் வர வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர்தான் நம்மளை பூமிக்கு நம்மளை கொண்டு வந்தார். ஆகையால் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்னு, இப்பதான் முடிஞ்ச வாரத்தில் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நம்ம செஞ்சு முடிச்சோம். அந்த செலிப்ரேஷன்ல நம்மளுக்கு எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு, நிறைய கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, பரிசு பொருட்கள், சாப்பாடு, ஐக்கியம், ஜனம் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம சந்தோஷத்தோட நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இது எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சோம். இப்ப இந்த கடைசி வாரம் வரும்போது நிறைய பேர் மிஸ்ஸிங். ஏன் மிஸ்ஸிங்? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வேலை வந்துச்சு. கிறிஸ்துமஸ்க்கு நிறைய லீவ் எடுத்துட்டோம், நிறைய காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், டைம் கொடுத்துட்டோம். திருப்பி அதை கரெக்டணும், திருப்பி அதுக்காக ஓடணும். நிறைய வேலையை அப்படியே விட்டுட்டு இந்த பண்டிகை நாட்களில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகல, உடல்நலம் சரியில்லை, உள்ள குழம்புது கலக்குது அப்படி சொல்லி பல பேருக்கு பல விதமான ரீசன்ஸ் இருக்கும். ஆனா என்ன ரீசன் இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். சில பேர் இன்ஃபார்ம் கூட ப்ராப்பரா பண்ணல. இதுக்கு வர முடியாதுன்னு கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். மனிதர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு நம்மளை குறிச்சு நல்லதா பேசுறவங்க நாளைக்கு நம்மளை பத்தி தப்பா பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா கர்த்தர் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அப்போ கடைசி வாரம் வரும்பொழுது அதிகமா சிந்தனை எங்க ஓடும், அதிகமா எங்க ஓடும், முடியல, காசெல்லாம் முடிஞ்சிருச்ச, பணம்லாம் முடிஞ்சிருச்ச, மறுபடியும் புது வருஷத்துக்குள்ள இவ்வளவு செலவு வருது, இவ்வளவு தேவைகள் இருக்கு, இதெல்லாம் வரட்டும்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனை பல காரியங்களை குறித்து சிந்திக்கும். நம்ம பாத்தீங்களா, பிள்ளைகள் எல்லாம் போய் ஸ்கூல்ல பதிவு பண்றதுக்கு பையன் வந்து ஒன்னா போறாரு, எத்தனையோ 1000 கோடி கட்ட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பல விதமான நெருக்கடிகள் நம்ம வந்து உடனே சொல்றோம். செலிப்ரேஷன் டைம்ல நம்ம ஃபோக்கஸ் அதுதான் இருக்கும். அவனோட பிறப்பு, செலிப்ரேஷன், சந்தோஷம், பிரைஸ் இப்படியே ஓடும். சாப்பாடு, ஐக்கியம், டைம் ஸ்பெண்ட் பண்றது, ரெஸ்ட் பண்றது இப்படியே ஓடும். இந்த வருஷம் கடைசி வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான காரியங்களும் மைண்ட்ல வந்து இருக்கும்போது ஆண்டவர் எங்க இருப்பாருன்னு தெரியல. ஆண்டவர் எந்த இடத்துல இருப்பாருன்னு தெரியல. இன்னைக்கு இந்த காலத்தை குறித்து நான் சிந்திச்ச வருஷம் கடைசியா இருக்குது. அடுத்த ஜனங்களோடு கூட என்ன காரியத்தை நான் பேசணும். ஏற்கனவே சில காரியங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதை பத்தி பேசணுமா இல்ல வேற ஏதாவது புதிய காரியத்தை பேசணுமா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை குறித்து உங்க மத்தியில நான் பேச வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 23 வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்.
ஏன் படிக்க மாட்டீங்க? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இன்னொரு ஒரு நூறாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 24 வாசி. இந்த பகுதி அப்படியே வெச்சு கொள்ளுங்க. தேசமெங்கும் முச்செடியும் நெரிச்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதா இருக்கிறது. அந்நாளிலே 1000 வெள்ளிக்காக பெரும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெரிஞ்சலுமாகும். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வசனம் வந்து இந்த இடத்துல இதுல வந்து வேற இடத்துல எழுதியிருக்கிறேன். ஓகே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். என்னன்னு சொன்னா, ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அந்த குமாரன் உங்களுக்காக கொடுக்கப்படுவார். இம்மானுவேல் என்று அவருக்கு நாமம் சூட்டப்படும் என்று சொல்லி ஒரு பகுதியை ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் அந்த ஜனங்களுக்கு தேவன் திருமணம் பற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்கதரிசி மூலியமாய் ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் 600 வருஷத்திற்கு பிறகு இந்த புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊரில பிறக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின தீர்க்க தரிசனமாய் மாறும். ஹல்லேலூயா. சோ இந்த தீர்க்க தரிசனத்தை யார் சொல்வானா? தெய்வ தூதன் யாரோடு கூட சொல்வார்னா, யோசேப்போடு கூட தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்றதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க. 1:23 எடுத்து வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இயேசு என்று அவருக்கு பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இந்த தேவதூதர் வந்து யோசேப்போடு கூட கனவுல ஒரு இடத்துல சொல்லுவார். 21வது வசனத்துல இயேசு என்று பெயரிடுங்கள் சொல்வார். இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருளாகும். 23வது வசனத்துல அவருக்கு இன்னொரு நாமம் கொடுக்கப்படும். இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இது வந்து கிரேக்க மொழியில இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருஷத்துடைய கடைசி வாரங்களில நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த கடைசி வருஷத்துடைய கடைசி வாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுகிறது. என்னன்னு சொன்னா, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் அங்கலாய்க்காமல் இருங்க, எதை குறிச்சும் கலக்கம் கொள்ளாதீங்க. ஏன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நமக்கு பலம் தரும், நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொன்ன பல நண்பர்கள் இந்த வருடத்துல நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க. உங்களோட கூட நான் உங்களை வழி நடத்துறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லா காரியமும் உங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன பல உறவினர்கள் நம்மளை
விட்டு விலகி போயிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருந்து நம்மளோட வாழ்க்கையை நடத்துகிற நம்மளுடைய கணவனா இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், அவங்க கூட ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது நமக்கு ஆதரவு இல்லாம, நாம் சொல்லுகிற காரியத்தை காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லாம, எப்ப பார்த்தாலும் நீ உன் பிரச்சனையை இப்பதான் பேசிக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப, தெய்வ செஞ்சு நீ பேசுறத நிப்பாட்டு, உன்னோட பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வராத, அல்லது உன்னோட பிரச்சனைகளை நான் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற நம்முடைய கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், அவங்க கூட சமயத்துல நம்மளை விட்டு விலகி போனவங்களா இருப்பாங்க. சமயத்துல நம்ம பாசத்தை கொட்டி பெத்து வளர்த்த நம்மளுடைய பிள்ளைகள் கூட சில சமயங்களில் நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாம நம்மளுக்கு ஆதரவாக நம்மளுக்கு விரோதமாக எழுப்பி பல காரியங்களை பேசியிருப்பாங்க. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் கூட நம்ம இருதயத்துல என்ன விருப்பங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்ளாம, இருதயத்துல என்ன காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும் தெரிஞ்சு கொள்ளாம, நம்மளை உதாசனப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை அவமானப்படுத்தி, நம்மளை எரிச்சல் உண்டாக்கும்படியாக செய்து நம்மளை புறக்கணித்து வைக்கக்கூடிய காரியங்கள் கூட நம்மளுடைய பெற்றோர்கள் செய்திருப்பாங்க. கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அர்த்தமா? ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே, எத்தனை மனுஷன் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், எத்தனை பேர் உங்களை புறக்கணிச்சாலும், எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி உங்களை நிந்தித்து உங்களை ஒதுக்கி வைத்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று இம்மானுவேல் என்கிற தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், யோவான் 3:14 பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்பு நம்ம மேல வைத்ததுனால தம்முடைய குமாரனை நம்ம விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கெட்டு போகாம ஒவ்வொருத்தர் நித்திய ஜீவத்துல சேர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவரை தந்தரும்படியாக அவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லிட்டு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல இயேசு என்று அவருக்கு பெயரிட்டதற்கு காரணம், அவர் எல்லோரையும் பாவத்திலிருந்து அழிவிலிருந்து ரட்சித்து பிதாவோடு சேர்த்துக் கொள்ளக்கூடியவர் என்பதற்கு அர்த்தம். இம்மானுவேல் என்பதற்கு இயேசு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் மனுஷரோடு கூட, பிதாவாகிய தேவன் மனுஷரோடு கூட அவர் சம்பாஷிக்கும்படியாக, மனுஷரோடு கூட அவர் சேர்ந்து கொள்ளும்படியாக, அவர் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று திருமணம் பெற்றுகிறார். ஹalleluya. அவர் திருமணம் பெற்றுகிறார். எப்ப சொன்னார் தெரியுங்களா? உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி 600 வருஷத்துக்கு முன்னாடி அங்க நடந்த ஒரு சம்பவம். அதை குறித்து நம்ம பார்க்க முடியாது, அதிக நேரம் பத்தாது. அந்த இடங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்படுகிற அந்த வார்த்தை, இம்மானுவேல் என்று ஒருத்தர் பிறப்பார், அவருக்கு இந்த நாமம் கொடுக்கப்படும். அந்த தீர்க்க தரிசனம் 600 வருஷம் சென்றதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறியது. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசி. 28 மத்தேயு 28:20 வசனத்தை எடுத்து வாசி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹalleluya. இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பிறகு, தம்முடைய எல்லா விதமான ஊழிய பயணங்களில் எல்லா காரியத்தையும் முற்றிலுமாய் அவர்களுக்கு காண்பித்து போதித்து எல்லாம் செய்து முடித்து அவர் பணம் ஏறுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்டேன், நான் உங்களோடு இந்த இடங்களில் வளர்ந்தேன், உங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய உங்களுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்தேன், பரலோக ராஜ்யத்தை குறித்த எல்லா வெளிப்பாடும் ரகசியத்தையும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கு உங்களை விட்டு நான் இடத்தை விட்டு நான் வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறேன், என் பிதாவின் இடத்திற்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலி அவரோட பாடி நம்ம கூட இல்லைனாலும் அந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அனுதினமும் வாழ்க்கையில நம்மளோடு கூட இருப்பது, அது மாற்ற முடியாத உண்மை பிரியமானவர்களே. ஹalleluya. இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் தனி மனிதன் அல்ல.
நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்காங்க. என்னோட இதயத்துக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயத்தை யாருக்கிட்டையும் என்னால பேச முடியலையே. எவ்வளவு விவரிச்சு சொன்னாலும் மனிதனால புரிஞ்சு கொள்ள முடியலையே. என்னோட பாதையில அவங்களால நடக்க முடியலையே. வேதனையை கொஞ்சம் கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீங்க பார்த்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாடான்னு சொல்லி நீங்க நகைக்கிறாங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஓயாதுன்னு சொல்லி துச்சமாய் என்றுகிறார்கள். அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை குறித்து நம்ம சமூகத்துல கலங்கி போய் அங்காய்ந்து கொண்டிருப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இம்மானுவேல் என்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் உங்க கூட நடக்கிறதுக்கு கஷ்டப்படலாம். உங்களோட வாழ்க்கையை ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எரிச்சல் கொள்ளலாம். அவனுடைய வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி சுயநலமாய் சிந்திக்கக்கூடிய பல நபர்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னோட கூட நான் இருப்பேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேற என்ன பாக்கியம் நம்மளுக்கு வேணும்? வேற என்ன நம்மளுக்கு வேணும்? கர்த்தராகிய இயேசுவே நம்மளோடு கூட, பிதாவாகிய தேவனே நம்மளோடு கூட, பரிசுத்த ஆவியானவரே நம்மளோடு கூட, எல்லா இடங்களிலும் நம்மளோடு கூட இருக்கிறான்னு சொன்னா வேற என்ன காரியத்துக்காக நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. யாத்திரையில நம்ம சமத்துல கலங்குறோம். கர்த்தர் சொன்ன இந்த இம்மானுவேல் என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரியாததினால, அதை தியானிக்காததுனால, அதை தெரிஞ்சு கொள்ளாததுனால, அந்த வார்த்தையை சுகந்தரித்துக் கொள்ளாததுனாலதான் சில கட்டங்கள் வரும் பொழுது நான் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் தனிமையாய் இருக்கிறேன், நான் தனிமையாய் வாழ்கிறேன் என்று சொல்லி பல நேரத்தில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்று பாடகனாய் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க, வருத்தப்படாதீங்க. வேதம் இதை நான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப போதிக்கிறது. கவலைப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. எப்படி இந்த வருஷத்தை கடந்து அடுத்த வருஷத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைக்க போகிறேன்? கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்துல இவ்வளவு காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், கிடைக்கலையே, கவலைப்படாதீங்க. அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் நம்மளோடு கூட இருக்கிறது. அதுதான் இம்மானுவேல் என்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு சொன்னேன், நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கோ அதை குறித்து நன்றி செலுத்துறத மறந்துட்டு கிடைக்காத எதுவோ அதை குறித்து குறையா பேசிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இந்த வருடத்துல எவ்வளவு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில செய்திருப்பார். எவ்வளவு தப்பு நம்ம பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டும் இன்ன வரைக்கும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு அவருடைய சமூகத்துல ஏற்றி நம்மளை அவருடைய சன்னதிக்கு நேராக கொண்டு வந்து நிற்பாட்டி நம்மளை உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாறுதலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய இதயத்தை எவ்வளவு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். யார் தெரியுங்களா? தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் வனாந்தர பாதைகளை கடந்து போகும் பொழுது நம்முடைய இதயம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட இல்ல, அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்லி நம்முடைய இதயம் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். உள்ளான மனிதன் கூட பேசிக்கிட்டே இருப்பான். சத்துருவான இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்க பத்தியா நீ சேர்ச்சுக்கு போய் என்ன பலன்? நீ ஆராதனைக்கு மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வாரமும் நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போய் என்ன பலன்? நீ ஜெபக்கூடத்துக்கு போய் என்ன பலன்? நீ ஆண்டோட ஊழியத்தை செஞ்சு என்ன பலன்? நீ அனுதினமும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு என்ன பலன்? அனுதினமும் வேதத்தை வாசிச்சு என்ன பலன்? உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய உபத்திரத்தை நீ கடந்து போய் கொண்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருப்பான். எதுக்கு தெரியுங்களா? நம்முடைய சிந்தனையை திசை திருப்பி நாம் செய்கிற காரியத்திற்கு நம்ம விலகி ஆண்டவர்களுக்கு நாம் பின்மாற்றம் அடைந்து சேர்ச்சிக்கு வராம போகணும், ஜெபக்கூடத்துக்கு வராம போகணும், வேதத்தை வாசிக்கிறது நிப்பாட்டி இருக்கணும், ஜெபிக்கிறது நிப்பாட்டி. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் என்னங்களா? நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அப்படிதான் நம்ம யோசிப்போம். யாராவது நீங்க ஜெபிக்கிறவங்க, நான் ஜெபிக்கிறேன் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது நடக்காட்டியும் பரவாயில்ல, யாராவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். வேதத்துல 3 பேர் இருக்கிறாங்க. அந்த தேவன் என்னை காப்பாற்ற அவர் வல்லவர் என்று எனக்கு தெரியும். ஆனா அவர் என்னை காப்பாற்றாம போனாலும் நீங்க
செய்யக்கூடிய அந்த தன்மை உள்ள மனிதர்கள் எவ்வளவு கருணை. நன்மை செய்தால் மாத்திரம்தான் ஆண்டவரை தேடுங்கள். தீமையான காரியம் வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்ற எண்ணங்கள் தான் இன்னைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தியானிச்சிருக்கோம் ஏற்கனவே பிரசங்கத்துல இத பத்தி நான் பேசியிருக்கேன், நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அவன் பல சூழ்நிலையில சகோதரனால நிந்திக்கப்பட்டு, பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டு, வேற நாட்டுக்கு விற்கப்பட்டு, அந்த இடத்துல அடிமையாய் வாழ்ந்து சிறைச்சாலையில் இருந்து அவனுடைய பாதையை பாத்தீங்கன்னா கஞ்சி மத்தையான பாதை கிடையாது. எல்லாமே துன்பம் நிறைந்த பாதை, எல்லாமே முச்சடி உள்ள பாதை, எல்லாமே கரடுமுரடான பாதை. இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில பல காரியங்கள் அவனை சூழ்ந்து வந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா காரணம் இருக்கும். அவன் கூட ஆண்டவரே இல்லை, அவன் பெரிய பாவி. அதனால அவன் வாழ்க்கையில இவ்வளோ காரியம் நிந்தை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீங்க அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா சரியா அவங்க ஜபம் பண்றதுல போல இருக்கு, ஆண்டவர் கூட இல்ல போல இருக்கு, அவங்க ஏதோ பாவம் பண்றாங்க போல இருக்குன்னு டக்குன்னு பார்த்து ஜட்ஜ் பண்றதுதான் உலகம். அதுதான் மனிதர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறார், ஜோசப் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடந்தவனாக இருந்தான். பல பிரச்சனை வாழ்க்கையில வந்துச்சு, பல நிந்தைகள் வந்துச்சு. சில சமயத்துல நம்மளுக்கு வர்ற பிரச்சனை அதிகமா இருக்குதுங்களா? நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவோம், அதை நிமித்தம் பிரச்சனை. தவறு பண்ணாம ஏதாவது யாருக்காவது ஏதாவது பேசி விடுவோம், அதை நிமித்தம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏதாவது காரியத்தை செஞ்சு விடுவோம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். கடைசியா பழிய தூக்கியார்கள் போடுறது ஆண்டவரே உங்களுக்கு கண்ணிலையா, நீங்க பார்க்க மாட்டீங்களா, எல்லாத்தையும் தூக்கி ஆண்டு மேல போடுறது. அவன் தன் இச்சையின்படி தன் விருப்பத்தின்படி சோதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அதனால அவன் சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அவனுடைய தன் இச்சையின்படி அவன் சோதிக்கப்படுகிறான். அப்ப எல்லாவற்றையும் செஞ்சுட்டு கடைசி ஆண்டு மேல பழி போடுறது. ஜோசப் எந்த தப்பும் செய்யவே இல்லை. ஆனா அவனோட வாழ்க்கையில பல வருட காலங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உபத்திரவ காலம் தான். ஆனா போடப்பட்ட வேதத்துல சிறைச்சாலையில யோசப் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் முள்செடியில நடக்கும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் குழியில தள்ளப்படும் பொழுதும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். சகோதரர்கள் மத்தியில ஒதுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அடி வாங்கி அடி கொடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஒரு காரியத்திற்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய அதிகாரி. சிறைச்சாலைக்கு போனா, ஆனா சிறைச்சாலையில அங்க ஒரு அதிகாரியாய் வேலை செய்யும்படியான அந்த அதிகாரத்தை அந்த கூட இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற வாழை பார்த்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் தேவனால் வந்தது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிறகு அவன் அரசனாய் மாறினான், அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாய் மாறினான். எப்படி? இந்த பாதையில கடந்து வந்ததுனாலதான் அவன் ஒரு பெரிய அதிகாரியாய் மாறான். இந்த பாதை கடந்து வரலன்னா அதிகாரியாய் மாறிக்க முடியாது. இதுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தெரியுங்களா? புத்தகம் வரதுனால ஆண்டவர் கூட இல்லை, நம்ம பிரச்சனை கடந்து போனதுனால தேவன் நம்மளை பார்க்கல அப்படிலாம் தெய்வம் செஞ்சு நினைக்கிறாரு. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் அவர். மனுஷன் மாறிடுவான், அவர் மாறுவாரா? 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகினால நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணாதீங்க, தனிமையா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க என்ன காரியத்தை கடந்து போனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் நீங்க செயல்படாம அவரே சார்ந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் கர்த்தரை விட்டு நாம் விலகி ஓடின பொழுதும் கர்த்தர் நம்மளை தேடி வந்து அவர் சேர்த்துக் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால கலங்காது இருக்கட்டும், உங்களுடைய இதயம் கலங்காது இருக்கட்டும். இன்றைக்கு வருஷத்துடைய கடைசி வாரத்தில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. எப்படி என்னுடைய எதிர்காலம் அடுத்தது நடக்கும் போதே கவலைப்படாதீங்க. 2026 என் வாழ்க்கை எப்படி இருக்க போதே கவலைப்படாதீங்க. என்னுடைய பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுது
நம்மளை சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் அவர் நடத்தி செல்லும் பொழுது கர்த்தரையே நாம் சார்ந்திருப்போம்னு சொன்னா அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். கைவிட்டால் அவர் கர்த்தரே கிடையாது. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுவார் என்று சொன்னார் அவரையே சார்ந்திருந்து நம்ம எந்த தப்பும் பண்ணாம அவரையே சார்ந்து அவர் நம்மை கைவிடுவார்னு சொன்னா நம்ம ஆராதிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவர் நம்மை கைவிடாத கண்மலையாக நம்மளோடு கூட தான் இருக்கிறார். 28:20 வசனம் சொல்கிறது, உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியுடைய கடைசி நாள் மட்டும் உலகத்தை கர்த்தர் ஒரு வார்த்தையில படைச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் பல மில்லியன் இயர்ஸ் அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. நான் சொல்றேன், இந்த உலகம் இருக்கிற மட்டும் கடைசி மட்டும் இந்த பூமியில வாழறதுனா என்ன அர்த்தம்னா கடைசி மட்டும் நம்மளோட கூட தான் இருப்பேன். ஹல்லேலூயா. கடைசி மட்டும் நம்மளோட கூட இருக்கிற தேவன் அவர். பெருமையா இருக்கிறோம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம யார் மேல அதிகமாய் நம்பிக்கை வைத்திருப்போமோ அந்த நபர் நம்மளுக்கு விரோதமாய் எழுதி செய்யப்படும் பொழுது நம்முடைய இதயத்தை சுக்குநூறாய் உடைகிறது. அதை குறிச்சு அந்த நபர் என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை பழிக்காதபடிக்கு ஆண்டவரே மெய்யான அன்பு உங்களிடத்துல தான் உண்டு சொல்லி நீங்க எனக்கு காண்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்படாது. யார் நம்ம அதிகமா சார்ந்திருக்கும் பொழுதுதான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, நம்மளை விட்டு விலகி போறாங்க பாத்தீங்களா, கவலைப்படாதீங்க. மெய்யான அன்பு நாம் தேவனிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அவரை இன்னும் நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை அதிகமாய் சார்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் நான் அதிகமாய் சபையில் இருக்கிற எல்லா வலியுறுத்தல் நீங்கள் காண்கிற எல்லா மாயை, நீங்க காண்கிற இந்த பூமியில நீங்கள் பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நான் ரட்சிக்கப்படாத என்னோட ஒரு நண்பர் கூட நான் பேசும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் அவரை சார் கூப்பிடுவாரு, சார் நீங்க பார்க்கிற நீங்க இருக்கிற அந்த வீடு முன்னாடி நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க வாங்கி அதாவது சொந்த வீடு வாங்கிட்டோம், இப்ப நீங்க இருக்கிறீங்க அந்த வீடு அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த வீடு நாங்க ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்க வாங்கி காசு கட்டிட்டு இருக்கோம், என் வீடு இல்லைன்னு சொல்றீங்க. சார் அது உங்க வீடு இல்லை, அந்த வீடு வந்து பேங்க் வாங்க. நீங்க காசு கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க காசு கட்டாம விட்டீங்கன்னா அந்த பேங்க் எடுத்துருக்கீங்க. புரிஞ்சா? அப்படி சொன்ன காசு கட்டி முடிச்சிட்டா அப்பயும் அது உங்க வீடு இல்லை சார். என்ன சொல்றீங்க? அப்ப என்ன மீன் பண்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீடு டெவலப்பர் கட்டணும், அது அவங்களோட வீடு. அதுக்கு பிறகு அதை இன்னொருத்தர் நாயகர் வாங்கிட்டாரு, அது அவரோட வீடு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இது உங்களோட வீடு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அப்புறம் யாரு அதை வாங்குவாங்க உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அப்புறம் அது எங்க கைமாறுன்னு தெரியாது, யார்கிட்ட போகும் தெரியாது. So nothing is permanent in this world. யார் சொல்றாங்க தெரியுங்களா? தேவனை அறியாத ஒருத்தரை என்ன சொல்றாங்க? டக்குனு ஒரு விஷயம் கிளிக் ஆனிச்சு. பூமியில எதுக்காக நம்ம ஓடுகிறோம், எதுக்காக பயணிக்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக அதிக பிரயாசம் எடுக்கிறோம், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஆனா அழியாத ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை. நீங்க நம்ம பார்க்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனா ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்து நம்ம கூடயே நான் இருக்கிறேன்னு சொல்றேன் இம்மானுவேல் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்ம எவ்வளவாய் பற்றி கொள்கிறோம் தெரியுமா? எவ்வளவாய் அவர் மேல் அன்பு செலுத்தி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொண்டு அவரை சார்ந்திருக்கிறோம் தெரியுமா? அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா கிளிக் ஆனிச்சு. எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. எல்லாம் மாயை. நீங்க நம்ம பூமியில பார்க்கிற எல்லாம் மாயை. நான் என்னோட ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்குள்ள எனக்கு கடந்து நானு ஆரம்பத்தில் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு ஒரு பெரிய விபத்து என்னோட வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ் நம்ம செஞ்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன். ஆனா எனக்கு எப்ப ஆண்டவரோட அழைப்புனா ஒரு ஊழியத்தை செய்யும்படியான அழைப்பு எப்ப இருந்துச்சுன்னா நான் வாழ்வ பிரயாணத்தில் இருக்கும்போதே எனக்கு அந்த அழைப்பு தெரியும். என் மேல ஆண்டவரோட அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா திருமண காரியங்கள் வரும்பொழுது திருமணத்துக்காக அதிக பிரயாசம் முக்கியம்தான்.
ஆனா திருமணம் எல்லாம் முக்கியப்படுத்தி எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிட்டுமே, இவ்வளவு சேவிங்லாம் போச்சே, அதை தாண்டி கிரெடிட் கார்டு மேல இவ்வளவு வேலை போச்சே, பர்சனல் லோன் இவ்வளவு வேலை போச்சே, எல்லா வாழ்க்கையும் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் போச்சே, மறுபடியும் சம்பாதிச்சு வீடு வாங்கணும், காடி வாங்கணும், மறுபடியும் லைஃபை பில்ட் பண்ணணும், இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், சிங்கப்பூர் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா தான் நான் இருந்த சபை, வளர்ந்த சபை. அங்க என்னுடைய ஊழியருக்கு என் மேல ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சம்பாதிச்ச வாழ்க்கையை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை காரணமாக ஒரு இடத்துல சொல்லி பேசிட்டு என் போன ஒரு வார்த்தை பேசிட்டு அங்கிருந்து முடிவெடுத்து ஜேபியில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சிங்கப்பூர் வேலை செய்யும் பொழுது ஒரு வருஷத்திலேயே என்னோட வேலை வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகி குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டு வேலை நாம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையில சேர்ந்து அந்த வேலையில ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தெரியும் வேலை செஞ்சு அப்படியே ஆண்டோட அழைப்பு என் வேலை இருக்குது. ஆனா வேலைக்கு போகணும் சிங்கப்பூர் வேலையில மாட்டிட்டு இருந்தா வாழ்க்கை அவ்வளவுதான், மாட்டிடும் அப்படியே உள்ள மாதிரி மாட்டிடும். அது அவ்வளவு சின்னது கிடையாது. அதனால சிங்கப்பூர் வேலையை நான் தவறா சொல்லல, அங்க உள்ள சூழ்நிலை அப்படிதான், வேலைக்கு போறது வர்றது ஓடிட்டே இருந்தேன். 6 வருஷம் 7 வருஷம் கூட ஆகல. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல கை கால் உடைஞ்சு திருப்பி அது ரிகவர் ஆகி ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இது மூலியமா மறுபடியும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வாழ்க்கை கொண்டு போகணும், அதை செஞ்சு ஓடி அந்த பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணி அப்படியே போகுது. 2 வருஷத்துலயே ஒரு BMW காடி வாங்கி வருமானத்தை வாங்கி வீடை வாங்கி அப்படியே வருமானம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணி அடுத்த போக்கஸ் என்ன, நான் ஒரு மில்லியனர் ஆகணும். அடுத்த போக்கஸ் நான் வந்து ஒரு மில்லியனர் ஆகணும். உலகத்துல ஏழையா போறது தப்பு இல்லை, ஆனா ஏழையா செத்தா இது தப்பு தான் அப்படின்ற ஆயெல்லாம் வச்சு நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நான் உயரணும், நான் பணக்காரன் ஆகணும். நிறைய கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில, படிப்பு கூட சரியா பண்ணி பண்ணணும்னு சொல்லி பலவிதமான சிந்தனை என் மைண்ட் ஓடிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவரை விட்டு நான் விலகல, ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக இன்னும் செய்யல. சபைக்கு போறேன் வரேன் ஊழியெல்லாம் ஒரு அளவுதான் எல்லாமே. ஏன்னா நம்மளோட போக்கஸ் எங்க இருக்குது, மில்லியனர் ஆகணும். மில்லியனர் ஓடிட்டே இருக்கு. 2019 20ல நாங்க மில்லியனர் ஆகணும்ன்ற கோல் செட்டிங்ல இருக்குது. 2020 கடைசியில நாங்க கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல நாங்க இருக்கிறோம்ன்ற போக்கஸ்ல போயிட்டு இருக்கோம். வருமானம் ஒரு மாசம் 40,000 வெள்ளி தாண்டிடுச்சு. உண்மையை சொல்றேன், ஒரு மாசம் வருமானம் 40,000 வெள்ளி தாண்டிடுச்சு. நாங்க மில்லியனர் போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு செமினார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், லீடர்ஷிப் செமினார் நாங்க ரெடி பண்றோம். நமக்கு நிறைய பாட்டு கத்துக்கிட்டு அதெல்லாம் பின்னாடிதான் புரிஞ்சிச்சு எதுக்கு ட்ரெயின் பண்ணாரு. ஒரு பெரிய செமினார் ரெடி பண்ணிட்டோம். 2020 உள்ள போந்துட்டு ஆதிர் சொன்னாரு, நம்ம நாடு எங்கேயோ போயிடணும்னு சொல்லிட்டு நம்மளும் அதே வேகத்துல எங்கேயோ நம்ம போயிடுவோம். என்ன சொன்னாரு, 2020ல டொப்பு மறைக்க தானே எங்கேயோ போயிடுவோம் நம்மளும் அப்படின்ட்டு எல்லாம் செட் பண்ணி வருஷம் ஆரம்பத்துல பிளான் பண்ணி கோல் செட்டிங் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். 3வது மாசம் நம்ம சர்ச்சில பிரேஸ் அண்ட் வொர்ஷிப் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நியூஸ் வருது, அந்த பாஸ்டர் உடனே இந்தியா கிளம்பி போக சொல்றாங்க, ஏன்னா லாக்டவுன் பண்ண போறாங்க. லாக்டவுன் புரியல, சரி யாரும் பண்றாங்க போட்டோம் போயிட்டீங்கன்னா நம்ம செமினாரை நடத்தி நம்ம வீட்டுல உருவாக்கி நெட்வொர்க்கிங்ல வந்து பெரிய ஒரு அறுவடையை நம்ம கொண்டு வந்துருவோம் சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கோம். ஆபீஸ்ல எக்ஸ்கியூட்டிவ் ஃபோன் பண்ணிக்கிறாங்க டெய்லி, ஏன்னா தமிழ் மார்க்கெட்டுக்கு வந்து நான் தான் எஜிஎல்ல வந்து லீடர். எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, டெய்லி இந்த செமினார் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்ல, இப்போதைக்கு வந்து எல்லாமே லாக்டவுன், அதனால ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வைரஸ் புதுசா ஒன்று வந்திருக்கு, அதுதான் கொரோனா. ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓ அப்படியா, அப்பயும் நான் என்ன பண்றதுமா, ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம நம்மளே செமினார் நடத்திடுவோம் அப்படிலாம் பிளான் போட்டுட்டேன். அப்பதான் ஒண்ணா வருது, வைரஸ் என்ன, கொரோனா என்ன, அதை விளக்கி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் மேல மாட்டோம். ஆண்டவர் அப்படியே உட்கார வச்சார் வீட்டுல. எங்க ஓடுற மில்லியனர் ஆக போறியா, ஓடுறியா, எவ்வளவு தூரம் நீ ஓடுற, உட்காரு வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவர்
ஆண்டவரே காப்பாத்துங்க. பிசினஸ் தூரம் வந்து போச்சு, எப்படி திருப்பி சரி பண்ணி கொண்டு வருவேன், காப்பாத்துங்க. ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்பயே நம்ம மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுது? என்னோட பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாது, என் காடியை நான் காப்பாற்றணும், என் வீடை நான் காப்பாற்றணும், என் பொருளாதாரத்தை ஏன் நம்ம ஓடிட்டு இருக்குது? ஆண்டு ஜெபிக்கிறேன் நெருங்க ஒரு விஷயத்தை ஆண்டு போய் வச்சுக்கிறேன். என்ன தெரியுங்களா? நீ ஓடணும். அதாவது உங்களோட கோல் செட்டிங் பண்ணிட்டு நீ மல்டி மில்லியன் ஆனதெல்லாம் போதும், நீ மாற்றதெல்லாம் போதும், எல்லாத்தையும் நிப்பாட்டி ஒழுங்கா என்னோட சமூகத்துல உட்கார, ஒழுங்கா செவி, அனுதினமும் ஜெபம், அனுதினமும் வேத வாசிப்பு. ஆன்லைன்ல எந்த மீட்டிங் கூட ஒண்ணுமே மிஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி எல்லாம் மிஸ்ஸிங். எங்க போயிட்டோம்? செமினார் போயிட்டோம், எங்க போயிட்டோம்? லீடர்ஷிப் மீட்டிங் போயிட்டோம், எங்க போயிட்டோம்? இதுக்கு போயிட்டோம், அதுக்கு போயிட்டோம், மில்லியனர் ஆகும் இப்படின்ற போக்கஸ் ஓடிடும். ஆனா அந்த நிலை வரும்பொழுது அப்பதான் எனக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஓடிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் மாயையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே நம்ம கூட இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாமே மாறிடுச்சு. அப்போ ஒரு மைண்ட்ல தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை வந்து என்ன தெரியுங்களா? இந்த கொரோனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா அந்த கொரோனா இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி உமக்காக நான் வாழக்கூடிய என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மையா சொல்றேங்க, ஆண்டவருக்கு வயது சொல்றேங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு சபையை தருவாரு, அந்த சபையில ஆண்டு ஜனத்தை தருவாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல ஜனங்களை ஆதாயம் பண்ணும்படியாக, ஆத்மாக்களை அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை வேறு பிரிச்சு கொண்டு போவாரு எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க. ஆனா ஆண்டவர் அழைப்பு என் மனதிற்கு மட்டும் தெரியும். ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. பல வேதனைகளை ஜனங்கள் தாண்டி வந்தாங்க. நான் பல வேதனையை தாண்டி வந்தேன். நான் சொல்றேன், 40,000 வெள்ளி வருமானத்துல இருந்து இறங்கி 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 மாசம் 600 வெள்ளி 1000 வெள்ளி சம்பளத்துக்கு வந்துச்சு என்னோட வருமானம். அப்ப என்னோட கமிட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், இன்னைக்கு கட்டணும், வீடு காசு கட்டணும், கமிட்மெண்ட் கட்டணும், ஓடி 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 மாயமான ஒரு காரியத்துக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நாளைக்கு நித்தியத்துல என்னை கொண்டு போய் சேர்க்காது. ஹல்லேலூயா. அப்ப நித்தியத்துல என்னை சேர்க்கக்கூடியது என்ன தெரியுங்களா? என்னோடு கூட இருக்கிற இம்மானுவேல் என்கிற தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்து அவருக்காக நான் வாழ்கிற வேலையில் உலகத்திற்குரிய காரியத்தை எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் மல்டி மில்லியனரா ஆகி ஆண்டவருடைய கூட இல்லாம இருக்கிறத காட்டிலும் நான் ஒரு கரித்திரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்க மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். அதுவே பெரிய போதுமான காரியமாக இருக்கும், அதே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அன்றைக்கு யோசேப்புக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய அரசனாய் மாறி எல்லா அதிகாரமும் அவர் கையில வரும் அவருக்கு தெரியாது. சிறைச்சாலை வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் அந்த தேசத்துக்கே அதிபதியாய் மாறுவார் அவருக்கு தெரியாது. ஆனா சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கர்த்தரை கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் கர்த்தர் அந்த இடத்திலையும் அவனோடு கூட இருந்தாரு. அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவனை கொண்டு போய் சிங்காசனத்தின் மேல் அமர்த்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோட சாட்சி இன்றைக்கு விஷயத்துக்காக நான் பேசுவேன். விஷயத்துக்காக நம்ம எப்படி எத்தனை வருஷம் நம்மளோட வாழ்க்கைய நம்ம பொருளாதாரத்துக்கும் பணத்துக்கும் வீட்டுக்கும் காடிக்கும் இதுக்கே நம்ம செலவு பண்ணி முடிச்சிருக்கோம். ஆண்டோட ஊழியத்தை எவ்வளவு பண்ணிருக்கலாம், ஆண்டுக்கு எவ்வளவு நேரம் செலவிட்டிருக்கலாம், எவ்வளவு ஜனங்கள் ஆராயம் பண்ணிருக்கலாம். இப்பயும் ஒண்ணு குறைஞ்சு போல புத்தி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஆண்டோட ராஜ்யத்துக்கு நம்ம காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். அதன் விளைவுதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2026ல எத்தனை பேருக்கு கலக்கமா இருக்கு தெரியாது கால் எடுத்து வைக்கிறதுக்கு. நான் ஒரு வெற்றி உள்ள ஆண்டவரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் உண்மையில அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இம்மானுவேல் என்பதற்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை பொருளாகும். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. எப்படி நான் காசு கட்ட போறேன், எப்படி என் குடும்பத்தை நான் நடத்த போறேன், கவலைப்படாதீங்க. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவருக்கு
அவருக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுங்க. அவரோட காரியங்களை ஸ்கிப் பண்ணாம கட் பண்ணாம அவருக்குரிய அவருக்கு நீங்க செய்யுங்க. அவர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். ஹalleluya. இது ஒரு பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்படியாக எனக்கு உண்மையாவே ஆண்டவரால இன்னைக்கு ஒரு மத்திய அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். பல முறை நம்ம இந்த வேத பகுதியை வாசிச்சிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம அதிலிருந்து ஒரு சில காரியத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 38 இருந்து 42 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 38 இருந்து 42 வரைக்கும் 5 வசனம். அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த பகுதி நான் பல முறை நம்ம வாசிச்சிருக்கோம். மறுபடியுமாய் கர்த்தர் நம்மளுக்கு நினைவூட்டுகிறார். வருஷ கடைசியில் நம்ம இருக்கிறோம். சரியான தீர்மானம் கேள்வி. அப்ப நடுவுல அப்படியே சரியான தீர்மானம் தான் இருக்கு. அப்ப முதல்ல அப்படியே சரியான தீர்மானம் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, வருஷ கடைசியில சில கட்டத்துல எப்படின்னா, ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா ஆகிப்போம். போ 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 அப்படின்னு மறுபடியும் சொல்றேன், ஆனோட ஊழியத்தை செய்யறதுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் தேவனோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் நான் செஞ்சேன். அடிச்சவர் நீங்க ஆகிறீங்க, சூழ்நிலையிலையும் நீங்க நடத்துவீங்க. இன்னைக்கு எனக்கு சாதாரணமா பேசுற மனிதர்கள் நான் எதிர்ப்பாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்னோட கூட உங்க கை பக்கத்துல ஆரம்பத்துல அந்த பிசினஸ்ல நாங்க முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அவ்வளவு க்ளோஸா நம்ம கூட எல்லாரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நம்மளோட லீடர்ஸ் என்ன ஒரு லீடர்ஷிப், ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பான ஒரு பிசினஸ், நல்ல ஒரு சிஸ்டம் உள்ள ஒரு பிசினஸ். அப்ப என் கூட 2 பேர் சொன்னாங்க, அண்ணே நான் உங்களுக்கு வலதுகையா இருப்பேன், நான் உங்களுக்கு இடதுகையா இருப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த வலது கையே என் கண்ணை குத்திடுச்சு, இந்த இடது கையே என் மூக்கை திருடிடுச்சு. கூட இருப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுக்கு திருமணத்துக்கு கூட ஒரு வார்த்தை என் திருமணத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் மாறி விடுவார்கள். தேவனோடு கூட ஒரு ஆண்டவரே ஊழியர்களோடு அப்பா எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஊழியத்துல நான் கால் எடுத்து வச்சு நான் தீர்மானம் அடையே மாறேன். பல சூழ்நிலைகள் வரும், பல சோதனைகள் வரும், பல நிந்தனைகள் வரும், அப்ரிஷியேட் கூட சந்தல பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வரும். ஆனா எந்த இடத்துலயும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நான் செஞ்சேன்ற அந்த நான்ற எண்ணம் மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது. ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் ஈடுபடுத்துங்க. ஏன்னா சமயத்துல நம்ம சொல்லி நம்மள மாற்றி வெளிப்படுத்துறோம். நான் என் திறமை பத்தியா கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே பீத்த ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் இல்லைன்னு நம்ம நிற்கவே முடியாதுங்க. நமக்கு சுத்த கிருபை, சுத்த கிருபை. என்னைக்கோ அந்த ஸ்கூடாயிரம் அடிப்பட்டு அப்பயே நான் செத்து போயிருக்கேன். கால் உடஞ்சி ஆண்டு ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஏன் கைகள் உடஞ்சி அது உடையாம அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உடையலன்னா உள்ள இருக்கிற சிந்தனை பல சிந்தனை உடஞ்சிருக்காது. ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எந்த பாதையில் நடத்தணும். அவர் சொல்றாரு, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடல. ஆனா நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்தது மாதிரி யாருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா என்ன அவங்க சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட இன்னும் அதிகமான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளோட கஷ்டத்துல இன்னும் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆராதிப்பதற்கு வசதியே இல்லாதவங்க, டிரான்ஸ்போர்ட்டே இல்லாதவங்க, கூரைய வச்சு
தண்ணி நிரம்பி வஞ்சீர்ல கூட ஆண்டவர் ஆராதனை பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குறை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உள்ளோடு இருக்கிறது நம்ம மறந்துடும். சமயத்துல மறந்தோம். இது ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்க ஜெபமாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 26வது ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் பல காரியத்தை கற்றுக் கொடுத்து, ஏன்னா ஆண்டவர் நம்மளை உடைக்காம நம்மளை உருவாக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே உருவாக்கணும்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா உடைக்கப்படாமல் நாம் உருவாக்கப்பட முடியாது. ஒரு மனுஷன் ஒரு தேர்வுல வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா அதோடைய பரீட்சையை அவன் கடந்து போக வேண்டும். அதோடைய ட்ரைனிங் அவன் கடந்து போகிறோம். ட்ரைனிங் கஷ்டமா தான் இருக்கும். பரீட்சை எழுதுற நாள் ஒரே நாள் தான். அவரையா அந்த ஒரு சப்ஜெக்டாக எத்தனை வாரம் பிரயாசம் எடுத்து படிக்கிறோம். அந்த பிரயாசம் தான் அந்த பரீட்சையுடைய ரிசல்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டணும்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு அந்த பரீட்சையை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அது எப்பேற்பட்ட பரீட்சையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பான ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கிராம பகுதியை கடந்து போகும்போது அந்த இடத்துல மாத்தாள் என்ற ஒரு சகோதரி ஆண்டவரை என்னோட வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை பத்தி நல்லா கேள்விப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவை பத்தி நல்லா கேள்விப்பட்டவன், அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பிரசங்கத்தையும் எல்லாவற்றையும் நல்லா கேள்விப்பட்டவன். இந்த மாத்தாள் என்ன பண்ணுகிறார்? என் வீட்டுக்கு விருந்தாளியை நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அவர் பேர் தான் மரியாள். இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவர் பேர் தான் லாசரு. அந்த குடும்பத்தோட ஆண்டு ரொம்ப எட்டேச்சா இருந்தாரு. அவங்க ரொம்ப அன்பா இருந்தாரு. அந்த லாசரு ஆண்டு அடுத்ததுக்கு அப்புறம் உயிர்த்தல் வச்சாரு. இப்ப இந்த மாத்தாள் வீட்டுக்கு ஆண்டு போன உடனே என்ன நடக்குதுன்னா, இப்ப மாத்தாளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவரை கண்டிப்பா அந்த பெஸ்டான உபசரிக்கணும். பல வேலைகள் இருக்கு, எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி அண்ணனை செய்ய முடியுமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப பிஸியா இருக்கிறான். ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா மரியாதை என்ன பண்றாரு தெரியுங்களா? அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, நானும் போய் அக்கா கூட வேலை செய்யறேன். அக்கா உதவி செய்யறேன். நேரம் ஆண்டோட பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கு. ஆண்டு என்ன பேசுவாரு, அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, அவரோட வார்த்தையை நிமிர்ந்து கேட்டு அந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்காரு. இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது மாத்தாளுக்கு கோபம் வந்துருச்சு, கடுப்பு வந்துருச்சு. ஆண்டு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, நீங்க பாக்குறீங்க தானே, நான் ஒன்றியே இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு காலத்தை ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளவு வேலையை குறிச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் தங்கச்சி என்னன்னா உங்க பாதத்திலேயே அவங்க உட்கார்ந்து இருக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா, சொல்லக்கூடாதா? வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்களேன். கொஞ்சம் வேலையை மட்டும் முடியுங்க. கவலை இல்லையா? உங்களுக்கு கவலையே இல்லையா? அவர்கிட்ட உங்களுக்கு கவலை இல்லையா? நான் ஒன்றிய வேலை செய்யறேன், நீங்க ஒன்றிய வேலை செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? கேட்டவங்க நான் சொல்றேன், நீ அநேக காரியத்தை குறிச்சு கலக்கம் அடைகிறார். பல்வேறு வேலைகளை குறித்து நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நீ அவரை யோசிக்காது, மரியாள் அவளுக்கு தேவையான நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? இப்ப நான் சொன்னது நடந்த சம்பவம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட பார்வைக்கு இயேசுவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணவங்க என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். அதுவும் யூதருடைய கல்ச்சர் இன்னும் அதிகமா உபசரிப்பாங்க. அப்ப உபசரிக்கும்படியாக பார்த்தால் ஓடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா வேலையை செய்யல. ஆண்டவர் கூட்டத்தையோட ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன பேசுறாருன்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவரோட கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கான். அவ வேலையில ஃபுல்லா பிஸியா ஓடிட்டு இருக்கிறான். ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு கவலை இல்ல? கொஞ்ச நாள் சின்ன மரியா தங்கச்சி ஒரு நாய் போடுங்க, அவளுக்கு ஒரு சப்பு போடுங்க. நான் எத்தனையும் கூப்பிடுறேன், காலில் கேட்க மாட்டேன். நீங்க தான் கூப்பிடுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு, அதையும் பண்ணுங்க. நீ எனக்காக உபசரிக்கணும்னு சொல்லி நீ செய்யற மற்ற காரியம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை.
மரியாள் வந்து அவளுக்கு தேவையான ஒரு நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவளை விட்டு ஈடுபடாத ஒரு நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். இதோடைய ஆழமான சத்தியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 39வது வசனத்துல நீங்க பாருங்க. வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே 38வது வசனத்துல ஆண்டவரை அந்த வீட்டுக்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறவர் இந்த மரியா, இந்த மார்த்தா. ஆனா மார்த்தாள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. உங்களுக்கு விளங்குதுங்களா? மார்த்தாள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அழைப்பு மட்டும் தான் கொடுத்திருக்கிறா. ஆனா ஆண்டவர் வீட்டுக்கு வந்தோம்னா ஆண்டவரை உபசரிக்கும்படியாக அவன் மொத்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு அவங்க உட்காரல. ஆனா மரியாள் ஆண்டோட வசனத்தை கேட்கும்படியாக உட்கார்ந்திருக்கிறான். சோ இதுல உள்ள சத்தியம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு, நம்மளை தெரிந்து கொண்டுட்டாரு, நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாய் மாறிட்டோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்தில்லை. அதிக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற காரியத்திலேயே நம்ம பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு சாட்சியா நம்ம இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுக்கு என்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம செலவிடுகிற நேரம் எவ்வளவு நேரமா இருக்கிறது? தேவனுக்கு என்று நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் எவ்வளவா இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. எந்த பகுதியை நாம் ஆண்டவருக்கு செலவு பண்றோம்? எந்த பகுதியை மட்டும் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அல்லது அதை தாண்டி ஜெபக்கூட்டம் இருந்தால் ஜெபக்கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை மட்டும் தான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம செலவிடணும். தவிர நம்ம வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அதனால நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒவ்வொரு டைம் டேபிளை வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல ஓடிட்டு இருக்கிறோம். ஆமா தானே? இதற்குள்ள காலத்துக்கு இப்படிலாம் வேலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும், இப்படிலாம் வேலை செஞ்சாலும் நம்ம உழைக்க முடியும், வருமானத்தை சம்பாதிக்க முடியும், நம்ம இந்த காசு கட்டணும் அந்த காசு கட்டணும், கமிட்மெண்ட் சொல்லி இது சத்துவானவன் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க முடியாத அளவுக்கு கமிட்மெண்ட் ஒரு காரியத்தின் மூலியமாய் அநேகரை வந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது மறக்க முடியாத ஒரு உண்மை. இங்க மார்த்தாள் இங்க பாத்தீங்கன்னா பல வேலைகளினால தன்னை ரொம்ப பிஸியா வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் ஆண்டவரோட சமூகத்துல நேரம் செலவிட முடியாததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விருப்பம் இருக்கும். சில பேருக்கு விருப்பம் இருக்கும், ஆண்டவரோட அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக ஜெபத்துல இருக்கணும், வேத வாசிப்புல இருக்கணும், அவரோடு கூட நம்ம அதிகமா இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கும். ஆனா பிஸி, ஆனா டைம் இல்ல. இந்த டைம் இல்லைன்றதுக்கு காரணம் என்னங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிஸியா நம்ம லைஃப் ஓடுறதுக்கு காரணம் என்னங்க? கமிட்மெண்ட். இன்னைக்கு யார் நம்மளோட கமிட்மெண்ட் தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு கமிட்மெண்ட் ஒண்ணு ஏறி போயிருக்கு. எனக்காக யோசிச்சு பார்த்துக்கணும். நான் சொல்றது எதுக்கு எனக்கு வழியுது? இன்னைக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட் யார் தேவனுக்குரிய நேரத்தை அவருக்கு செலவிட முடியாத அளவுக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட் ஏறி போய் கிடக்குது. அந்த கமிட்மெண்ட் ஏறி இருக்கிறதுனால தானே வேலைக்காக ஓடுறோம், லோனுக்காக கட்டுக்காசு எடுத்து ஓடுறோம், நம்மளுக்கு மாசம் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்காக ஓடுறோம். நான் இப்படி ஓடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா தேவனுக்கு நாம் செலவிடுகிற நேரத்தை கட் பண்ணி அந்த கமிட்மெண்ட் நம்ம செட்டில் பண்ணணுமே என்ற அளவுக்கு நம்ம ஓடுற அளவுக்கு ஏன் கமிட்மெண்ட் ஏறி போய் கிடக்குது? இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், பொதுவா கேட்கிறேன். கமிட்மெண்ட நம்மளே தேடிக்கிட்டோமா, ஆண்டவர் தூக்கி நம்ம தலையில போட்டாங்க? இதான் பாயிண்ட். அதனால நம்ம நல்லா நம்ம எதுக்கு கமிட்மெண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க, கரெக்டா யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு கமிட்மெண்ட் இவ்வளவு கட்டணுன்றதுக்காக தான் நம்ம அதிக நேரத்தை தேவனோட சமூகத்துல செலவிட பண்ண முடியாம நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த கமிட்மெண்ட் இவ்வளவு வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுங்களா?
இந்த இடத்துல மார்த்தாள் மரியாளை பார்த்து ஒரு கம்பேரிசன் பண்றாங்க. என்ன கம்பேரிசன் தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ உதவியே செய்யாம இருக்கிறாள், அவளை நீங்க கொஞ்சம் அனுப்பி கொடுங்க, உங்களுக்கு பார்த்தா கவலையா இல்லையா, நான் மட்டும் வேலை செய்யறேன் அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை காட்டி பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ மக்களை நான் சொல்றேன், கிறிஸ்துவ மக்களை சொல்றேன், எல்லாரும் செழிப்பா இருக்கணும்ன்றது அவனோட சுத்தம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சுத்தம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற. ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படியா நம்மளை காட்டுவதற்காக கமிட்மெண்ட் ஏற்றி வைக்கிறது நம்மளுடைய மாமிசத்துக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும்? இன்னைக்கு ஒரு காலத்தை அதான் வேதத்துல தெளிவாய் போடப்பட்டிருக்குது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்த முடியும்னு சொல்லி. அப்படி நாம் தேவனுடைய சித்தம் நம்ம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும், அது ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு காணி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலை தேடுறதா இருக்கட்டும், ஒரு படிப்பு காரியமா இருக்கட்டும், ஒரு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் அங்க வாழறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது சமயத்துல உடனே கிடைக்காம இருக்கலாம், சமயத்துல லேட்டா கிடைக்கலாம், அல்லது நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒரு குறைவான ஒரு மதிப்பு, நம்ம வச்சிருக்கிற மதிப்புக்கு குறைவான காரியமா கூட அமையலாம். ஆனா அது தேவ சித்தம் நீங்க நினைச்சு அதை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா ஆண்டவர் அதிலிருந்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவார். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லி நினைச்சு நம்மளே மாமிசத்துல ஏமாத்தி நம்மள சில காரியத்துல மாட்டிக்கொள்றதுனால தான் அதிகமான நேரத்தை தேவனிடத்துல செலவு பண்ண முடியாம கமிட்மெண்ட்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். மார்த்தாள் ஆண்டவரை நல்லா கவனிங்க, நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜனங்கள் ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய சித்தம், தரித்திரமா இருப்பது கிடையாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில பண நெருக்கடியின் மத்தியில் நம்ம கடந்து போகிற அனுபவம் வந்து நம்ம பிரச்சனைனால, நம்ம பண்ண தவறினால நடக்காம அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா தேவன் மூலியமாய் தேவன் அதுல இருந்து பல பணங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? தேவன் கற்றுக் கொடுப்பாரு. அந்த நெருக்கடி மத்தியில் ஆண்டு கற்றுக் கொடுத்த பிறகு அடுத்த பரிமாணத்துக்குள்ள ஆண்டு நம்மளை கொண்டு போவாரு. இது ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஆனா இன்னைக்கு நம்ம சொந்த மாமிசத்துல நம்மளே சொந்தமா பல பல வேலைகளை தூக்கி போட்டு ஒரு வேலை செஞ்சா முடியாது, ரெண்டு வேலை செய்யணும், மூணு வேலை செய்யணும், பார்த்து சொல்ல முடியுமா? வேலைக்கு போவாதீங்க, ஜெபக்கூடத்துக்கு வந்துருக்கேன்னு சொன்னா கேட்போமா? எனக்கு தான் தெரியும். நான் பொதுவாக சொல்றேன், எல்லாரும் பொதுவாக சொல்றேன். உள்ள சம்பவத்தை வச்சு நான் உள்ள சொல்றேன். யார் வருஷ கடைசியில் இந்த காரியத்தை நான் பேசுறேன் அப்படின்னா ஆவியானவர் இந்த காரியத்தை பேசும்படியா ஏன் பேசுறாரு, என்கிட்ட எனக்கு என்ன பேசுறாரு, அதுல இருந்து தான் இன்னைக்கு சபை ஜனங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு பல பல வேலைகளை தூக்கி நம்மளே தலையில போட்டுக்கிட்டு கம்பேரிசன். என்ன கம்பேரிசன்? என்னோட கம்பேரிசன்? இப்படின்னா நான் இப்படி வாழ்ந்தாலும் மதிப்பாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு காடியை போனாலும் மதிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்தாலும் மதிப்பாங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல வாழ்ந்தாலும் மதிப்பாங்க, அப்படின்னு மத்தவங்க மதிப்பாங்க. இல்ல நம்ம மத்தவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வீட்டுல வாழ்றாங்க, இந்த மாதிரி ஆசைகள் இருப்பாங்க, இருக்குங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி அதுல நம்ம செயல்படுறோமா? நம்ம மாமிசத்துக்கு என்ன வேணும்ன்றத முடிவு பண்ணி அவசரப்பட்டு நம்ம காலம் விட்டுருக்கோமான்றது நம்மளுக்கு நடந்தது. ஆண்டவர் கடவுள் சொல்லல யாரையுமே. பர்சனல் லோன் எடுத்து இதை பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கையும் சொல்லல. ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவரோட வழிநடத்தல் இருக்கும். இப்ப ஆண்டவர் அனுமதிக்காத காரியத்தை நம்ம சொந்த மாமிசத்திலேயே செயல்பட்ட சாத்தான் ஒரு ஆளை எப்படி வச்சுக்கிறான்? ஆண்டவர் விட்டு ஒரு நபரை பிரிச்சு கொண்டு போறதுக்கு சாத்தானுடைய வஞ்சனையான செயலை குறிச்சு பாருங்க. ஏவாள் கிட்ட வந்து சொல்லலாம், ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் சொன்னதையே ஒரு கேள்வியா மாற்றி அவர்கிட்ட கேட்கணும். அப்பதான் அவனை சாப்பிட வைக்க முடியும். அவனுக்கு தெரியும் வஞ்சிக்கிற ஆவி. அப்ப சாத்தான் ஜனங்களை எதுல அதிகமா வஞ்சிக்கலாம்? இப்ப ஆண்டவருக்கு வளர்க்கறதுக்கு நேரடியா வந்து நீ சபைக்கு போகாதன்னு சொன்னா
நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஆண்டவர் தான் முக்கியம், சபைக்கு நான் போவேன்னு சொல்லி நம்ம செய்வோம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வீட்டில் வாழ்றான், அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க, ஓட்ஸ் எடுத்து என்ன டிரைவர் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆசையா காமிக்கிறதுக்கு இன்னைக்கு பேஸ்புக்ல நிறைய வந்துருச்சு. மத்தவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க பார்க்கறது எல்லாமே கண்ணுக்கு வந்துருச்சு. cannot compare your life to others. இது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கைய, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மற்றவங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட நம்ம கம்பேர் பண்ணி வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுடைய பேரையும் வேற, ஒவ்வொரு ஆளும் இந்த பூமியில படைக்கப்பட்ட படைப்பும் வேற. ஆண்டவர் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு காரியத்தையும் நேரில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அழைப்பும் வேறாக வைத்திருக்கிறார். அப்ப எப்படி வாழ்கிற லைஃப் ஸ்டைல் மட்டும் மற்றவங்களோட நம்ம கம்பேரிசன் பண்ணி வாழணும்? அப்படியாப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வரும்போது இருக்கும். இந்த வீட்டுல இருந்தா கொஞ்சம் பார்க்க வேற மாதிரி இருக்குது, நம்ம இந்த ஏரியால இந்த மாதிரி வீட்டுக்கு போவோம், இந்த காரியம் பாவச்சா, இது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் நம்ம இப்படி இருந்தா இருக்காது, இன்னும் கொஞ்சம் இப்படி போனோம் 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 போது மலேசியாவோட வருமானம் பத்தாது. மலேசியாவோட வருமானம் பத்தாட்டி சிங்கப்பூர் வேலைக்கு போனா சமாளிக்க முடியும். நான் எல்லாம் வேலை செஞ்சு வந்தாலும் நல்லா தெரியும் எனக்கு. அவனோட ஊழியத்தை வேன் ஓட்டுறதுல இருந்து, சண்டே ஸ்கூல் வீட்டுல இருந்து, வீட்டு கூட்டம் நடத்துறதுல இருந்து, பாடம் நடத்துறதுல இருந்து எல்லா ஊழியத்தையும் செஞ்ச கல்யாணம் நடத்துக்கு முன்னாடி. ஆனா திருமணம் ஆகி இங்க வந்து சிங்கப்பூர் வேலைக்கு போன 6வது ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற எதுலையும் என்னால கலந்து கொள்ள முடியாது. அப்ப என்னோட அழைப்பு என்னோட 26வது வயசுல கல்யாணம் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே என்னோட அழைப்பு வந்துருச்சு. ஆனா ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது 2020 வரும் பொழுது 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு 39. அப்ப எத்தனை வருஷம் சென்று ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்க முடியுங்களா? அத்தனை வருஷம் என்னாச்சு? வேஸ்டா போச்சு. சத்துருவான எப்படி திருடுறான் பார்த்தீங்களா? நம்முடைய நாட்களை எப்படி திருடுறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பல பல வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து உனக்கு கமிட்மெண்ட் கூட வந்துருச்சு. பாஸ்டர் நீ சொல்லி வேலை இன்னைக்கு பாவ காரியங்கள் மட்டும்தான் சாத்தான் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சு கொண்டு வந்து கொடுத்து தேவனை விட்டு பிரிப்பான்னு நினைக்காதீங்க. அது நல்ல காரியமாகவும் இருக்கும், பார்ப்பதற்கு நன்மையா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் செங்கலா ஆண்டவர் விட்டு நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம். அங்க போகிற பலன் தொற்றிய ஆண்டிய மாதிரி. நான் சொல்றேங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, worst come to worst, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட ஒரு கிறிஸ்தவனால சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க நேரத்தை ஒதுக்கி வர முடியாத ஒரு வாழ்க்கையில வாழ்றான்னா டெஃபினெட்லி அவன் வாழ்க்கையில தேவனோடு கூட அவன் பயணிக்க முடியும். டெஃபினெட்லி. ஹalleluya. அதனாலதான் இங்க இருந்து போதிக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆவியானவர் உணர்த்துறாரு, சபைக்கு போய் சபைக்கு சொல்லு, ஜனங்கள் தேவனோடு இன்னும் அதிகமா நெருங்கட்டும். மறுபடியும் சொல்றாங்க, எதுவுமே சோதனை ஆபத்துக்காக பேசல, ஜனங்கள் நெருங்கட்டும். கமிட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாத்தான் ஒரு கண்ணியாய் நியமித்து வச்சு நிறைய பேரை வஞ்சமா ஏமாத்தி தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போனான். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஆராதனை உண்டு. காலை ஆராதனை உண்டு, 4 மணி ஆராதனை உண்டு, ராத்திரி ஆராதனை உண்டு. ஏதாவது ஒரு ஆராதனை இங்க வர முடியலையா, என் வேலை இருக்குது, நாங்க போய் கலந்துக்கிறேன். இத சரியான முறையில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதுல உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கணும். அதையும் செய்யறது இல்லை. அப்ப நமக்கு கமிட்மெண்ட் எங்க இருக்குது? மாட்டால் பல வேலைகளால தன்னை பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கிறா. ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்னைய இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சது நீ, ஆனா என் கூட பேசாம நீ வேற வேலை பிஸியா பண்ணிட்டு இருக்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ஆண்டவர் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அவர் கூட இருக்கணும்னு சொல்லி விரும்புறது நம்ம அவரு விரும்புறாரு. அழைச்சிட்டோம், ஆனா ஆண்டவரே இருக்க சண்டே வந்து நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையில போய் செய்யறது. தேவனுக்குரிய நேரத்துக்கு நம்ம செலுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, கம்பேரிசன் பண்றா. அவ மட்டும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறா, அப்படியே அனுப்புங்க வேலை செய்யுது. அவர் சொல்றாரு, அவனாச்சி உட்கார்ந்து இருக்கல, அவனாச்சி நான் பேசுறத கேட்கட்டுமே. அப்ப மரியாதை குறித்து ஆண்டு என்ன சொல்றாரு?
பிரதியுத்தரமாக, ம், மார்த்தாளே மார்த்தாளே, ம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு அந்த கலப்பம் ஏன் மரியாதை இல்லை? ஏன் நல்லா கவனிங்க, அந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா மார்த்தாளுக்கு இருக்கிற கவலை, கலப்பம், மரியாதை வரவே இல்லை. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. What is the difference? தெரியுங்களா? இவன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதிலேயே நோக்கமா இருக்கிறதுனால பல வேலையை குறித்து அவளுக்கு சிந்தனை கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? முதல்ல வேலை சொல்லுகிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்க முதல் தேடுங்க, அவரை முன்னுக்கு வைங்க. நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்க பின்னாடி வருகிற காரியத்தை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருங்க. வேதத்தை எடுத்து வாசித்து அந்த வேத வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் போதுமானதா இருக்குதா? பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம செய்ய மாட்டோம், இல்ல செய்ய முடியல. காரணம் டைம் இல்ல. டைம் இல்ல, டைம் இல்ல. உங்களுக்கு யார் டைம் இல்ல? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நான் என்னோட சொந்த புத்தியில நிறைய காரியத்தை செயல்பட்டு இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில நான் அதிகமா உங்களோட நேரம் செலவு பண்ணணும். நான் அதிகமா அந்த புது வருஷத்துல, ஆண்டவரே இந்த வருஷம் முடியுது, இந்த வருஷம் புது வருஷத்துல நான் அதிகமா உங்களோட சமூகத்துல அமர்ந்திருந்து உங்களுடைய சமூகத்துல நல்ல பங்கு நடந்துக்கணும். நீங்க அதிகமா என்னோட பேசுங்க, என்னோட ஆத்மாவை உயிர்ப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டுனால மட்டும் உயிர் வாழணும், வார்த்தையினால மனுஷன் உயிர் வாழணும். அந்த உயிருள்ள வார்த்தையை நான் அனுதினமும் தியானிக்கிறதுக்கு எனக்கு நேரம் வேணும். நான் இருக்கிற இடங்களில் எல்லா இடங்களிலும் நான் இதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா இந்த இடத்துல பார்ப்பதற்கு ஆண்டு உபசரிக்கை விளையாடி செய்வாய், இல்லை மூடி செய்வாய். ஆனால் சேர்ச்சில சிஸ்டர் மரியா, சிஸ்டர் எலிசபெத் இருக்காங்க. நானும் அவங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், சாப்பாடு காரியத்துக்கு அவங்க இன்சார்ஜா நான் சொன்னேன், இருக்க சொன்னேன். அவங்க அழகா நன்றாக அவங்களோட காரியத்தை எல்லாத்தையும் அழகா செஞ்சுட்டு வராங்க. அப்ப அவங்ககிட்ட இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னா, மாசத்துல நம்ம ஒரு முறை 1வது வாரம் மட்டும் நம்ம ஃபுட் ஃபெலோஷிப் செய்யணும். அந்த 3 வாரம் செய்யலாம். ஏன்னா வாரம் எல்லாரும் பசியும் தானே. ஏன் மாசத்துல ஒரு நாள்? ஏன்னா அந்த ஃபுட் ஃபெலோஷிப் வந்து எல்லாருமே மாதிரி செஞ்சு வந்து ஐக்கியப்பட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஐக்கியம் வந்து நல்லா இருக்கும். அதை நம்ம செய்யணும். ஏன் வாரம் செய்ய வேணாம்? நிறைய பேருக்கு அது சிரமத்தை கொண்டு வரும். அடுத்தது சபைக்கு வந்தோடனே நம்ம சாப்பாடு அரேஞ்ச் பண்றதுதான் மைண்ட்ல இருக்கும். சாப்பாடு ரெடி பண்றதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியும் தான். எக்ஸிடிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா செய்யுமே. முடியுமா? முடியும் தான். பிராக்டிஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்றோம். முடியுமா? முடியும் தான். ஆனா இதுல நம்ம பிஸியா இருந்துட்டு ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து டைம் விட்டு ஜெபிக்கிற காரியத்தை லேக் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உபசரிக்கிற காரியத்துல ஊழியத்தை ஆண்டுக்கு செஞ்சு கொடுக்கறதுல மார்த்தாள் பிஸியா போயிட்டு இருக்கிறான். ஆனா கூட்டாள ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட வார்த்தையை கேட்டு அவரோட பணக்கிட்ட ஆவறதுக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப அதிகமா என்ன சொல்லுவேன்னா, நீங்க எந்த ஃபுட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தியாகம் பண்ணி நிறைய காரியத்தை செய்வீங்க, வெரி குட். ஆண்டவர் தியாகம் மக்களுக்கு ஆண்டவர் நான் நன்றி சொல்றேன். ஆனா அது ஆராதனைக்கு முன்னாடி நடக்கும் எல்லாமே. ஆராதனை நேரம் வரும்போது அது ஆண்டவர் நேரம், துதிக்கிற நேரம். ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கு, அது பார்த்து இதெல்லாம் செஞ்சு பண்ணி வச்சிடலாம், தேவையில்ல ஆண்டவருக்கு. அதனாலதான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவ நல்ல பங்கு செஞ்சுக்கிட்டா. அவ வந்து சாப்பாடு எனக்கு ரெடி பண்ணல, தண்ணி கலந்து ரெடி பண்ணல, வேலையை நான் செஞ்சு என்னை உபசரிக்க ரெடி பண்ணல, என் பாதத்துல அமர்ந்திருந்து என்னோட கொனைட் ஆகி நான் பரலோகத்தை குறித்து அவனுக்கு காண்பிக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மார்த்தாள் என்ன பண்ணுவா? அதுக்கு போடப்படல,
தேவையான உணவுகளை எடுத்து தொடர்ந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து மனத்துல எந்த பாரமும் இல்லாம அழுத்தமும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். எது நம்மளுக்கு வேணும்? அதெல்லாம் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்னது? ஆண்டவரை ஆராதிக்கிறது. எதுக்கு ப்ரீ வர்ஷிப்? எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் சொல்றோம்? சபையில 5 நிமிஷம் ப்ரீ வர்ஷிப் என்ன சடங்கா சாப்பிட்டாங்க இல்ல. வர்ஷிப் பண்ற டீம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தான் சாப்பிட சமூகம் முன்னாடி நின்னு ஜெபிங்க. அது ஆண்டவரை பிரியப்படுது. ஆண்டவருக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துறீங்க. ஏன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சபையார் எல்லாரும் வந்து துதிய ஆராதனை போறதுக்கு முன்னாடி ஜெபத்துல நம்ம போவோம். ஏன் சபை சுத்தமா கிடைச்சிருச்சு, அதெல்லாம் நிறைய டைம் இருக்கு, அதனால ஜெபிக்கிறோம் இல்லைங்க. அந்த ஆராதனை ஆண்டவரை வழிபடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம செலவு ஆண்டு சமூகத்துல செலவு பண்ணி காத்திருக்கலாம் ஜெபத்துல. அதெல்லாம் ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. அதுக்குதான் நம்ம அதிகம் கொடுக்கணும். இதெல்லாமே எதிர்க்கிறீங்களா? நம்ம செய்யற மற்ற ஊழியர்கள் வேலைகள் இன்னைக்கு பல ஊழியர்கள் கூட நான் இங்க ஊழியம் செஞ்சேன், அங்க ஊழியம் செஞ்சேன், அங்க பிரசங்கம் பண்ணேன், இங்க பிரசங்கம் பண்ணேன், எல்லாம் இருக்கட்டும். அவங்க ஆலயம் பண்ணேன், இங்க ஆலயம் பண்ணேன், இத்தனை ஞானஸ்தானம் கொடுத்தேன், இவங்க வழி நடத்துறேன், அதெல்லாம் இருக்கட்டும். நீ உன் பர்சனல் லைஃப்ல தேவனோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற? இந்த 2026 உங்க குடும்பத்தை நீங்க நடத்துறதை காட்டிலும், உங்களோட வேலையில நீங்க கவனம் செலுத்துறதை காட்டிலும், ஊழியத்துல நீங்க கவனம் செலுத்துறதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல உட்கார அந்த நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மரியாளோ மார்த்தாளோ நீ அநேக வேலையை குறித்து கலங்கி போய் கிடக்கிறாய். அந்த அநேக வேலையை உன் சிந்தனையில முதல் இருக்கிறதுனால நீ கலங்கிட்டே இருக்கிற. அதனாலதான் உன் மனசு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. ஆனா மரியாதை அப்படி கிடையாது. என்னுடைய பாதத்துல அமர்ந்திருந்து தனக்கு தேவையான நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்கிறது. அவளை விட்டு எழுபடாத நல்ல பங்கு. நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம பார்க்கிற எல்லாமே மாயை, எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், எல்லாம் மறந்து போயிடுங்க. ஆனா தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற நல்ல பங்கு நம்மளை விட்டு எழுபடாது. என்னுடைய சகோதரி கிட்ட நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சகோதரி கிட்ட பேசும்போது அவங்க கேட்டாங்க, உங்க ஸ்கெட்யூல் எப்படி பிஸியா இருக்கு? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஊழியம் இது செய்து ஒவ்வொன்றும், அப்புறம் பைக் ஸ்கூல் இது பிரேயர் இவ்வளவு பிஸி நீங்க போறீங்களா? டயர்டா இல்லையா? டயர்டா இருக்கு. நான் மனுஷன் தானே, டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கு. ஆனா டயர்ட் எடுக்கிறீங்களா? என்னோட பாடி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா? ஆவிக்குரிய மனுஷன். அவன் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவர் எப்படிலாம் பழையமோ அந்த அளவுக்கு பழையபடியா தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் மாறிட்டான். அல்லேலூயா. பிரியமான தேவர்களே, இந்த பிஸியான லைஃப்ல மரியாதை போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு மறக்கணும். மாத்தாளை போல கமிட்மெண்ட்காக, குடும்பத்துக்காக, வேலைக்காக, சமுதாயத்துக்காக, கம்பெனிசனுக்காக, வீரனுக்காக போடுறதுதான் போதும். எல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும். தேவனோடு கூட நித்தியத்துல சேர்க்கிறது, அவரோட அமர்ந்திருக்கிறது. முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் விதமாய் சொன்னது, இம்மானுவேல் என்பதற்கு தேவனோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம அவரோட சமூகத்துல இருக்கிறோமா? மரியாதை போல அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம நான் பிஸியா இருக்கிறேன் சொல்லி போயிட்டு இருக்கோமா, அல்லது தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா? சற்று யோசிச்சுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதோடைய பல பிஸியான ஸ்கெட்யூல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால உங்களோடு செலவிடுகிற நேரம் குறைவாய் மாறிவிட்டது. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு விண்ணப்ப ஜெபமாய் மாத்திரம் மாறுது. ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன் என்னதுங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆதாம் ஏவாளோடு பேசுறதுக்கு அவர் வாஞ்சையோடு அவர் ஏந்திரத்துக்கு இறங்கினது தேடுறாரு. எங்க ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க? உங்களோடு கூட நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டு தேடுறாரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆண்டவர் என் தேவை என்ன இருக்குதுன்னு நம்மளுடைய ஜெபத்துல தேவைகளை மட்டும் சொல்லிட்டு ஆமென் சொல்லி கிளம்பிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டு இப்படி பாக்குறாரு, நீங்க சமூக
வந்துச்சு பாருங்க பேசுறதுக்கு. பேசிக்கிட்டே இருந்து ஆண்டு அதாவது அப்படின்னு சொல்றாரு. அவன் நம்ம போயிடும் அந்த மெசேஜ் போடுறோம். அது யோசிச்சு பாருங்கள. அப்படிங்க இல்ல அவங்க வராங்க, ஏதோ ஒரு விஷயம் கிட்ட வராங்க. அதுக்கு அப்பா எனக்கு வேணுப்பா, இதுப்பா பேசி முடிச்சு நீங்க யாரு வார்த்தை எடுத்து வர பாய் அப்படின்னு போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி செஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் பேசுற சத்தத்தை எப்ப கேட்க போறோம்? எப்படி கேட்க முடியும்? அவருடைய பாதத்தை அமர்ந்திருந்தால் மாத்திரமே செலவிடுகிற இன்னிலிருந்து ஒரு முடிவு பண்ணு. ரொம்ப கேட்கல. இது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்னை செய்ய சொன்னாரு. நான் சொல்றேன், ஆண்டோட சமூகத்துல நீங்க ஜெபிச்சுட்டு வேதத்தை வாசிச்சு தியானிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி பெரிய யோசிக்காதீங்க. அந்த 5 நிமிஷத்துல அடுத்தது என்ன சமையல், என்ன சாப்பிடலாம், எங்க போலாம், கைது செஞ்சுதான் யோசிக்க. ஏன்னா நம்ம சிந்தனை அப்படிதான் ஓடிடும். பட்டு ஓடிடும். பட்டு ஓடிடும். எனக்கு தெரியும். இதுக்காக ஜோம் இல்லை. இது ஒரு பிராக்டிஸ் பண்றதா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வருஷத்துக்கு கடைசி நான் சொல்லி கொடுத்தா அவங்க சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம வயசெல்லாம் 9 வருஷம் ஏறுது. நம்முடைய அனுபவங்கள் 1 வருஷம் ஏறுது. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அதுவும் ஒரு மடங்கு ஏறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசம். அது பிரயாசம். ஹalleluya. அப்ப ஜெபிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கையில போன் எடுத்தாலும் அப்படி 5 நிமிஷம் போன் இல்லைன்னா என்ன வந்துச்சு, என்ன போச்சு, என்ன நோட்டிபிகேஷன் தேட ஆரம்பிச்சிருக்கும். எல்லாரும் சைலண்ட் போட்டுங்க. அடைக்க வேண்டாம். எல்லா நிமிஷம் வந்தா தெரியல. சைலண்ட்ல போட்டு போன் வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டு உங்களோட ஜெபிக்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆண்டு சமூகத்தில் ஆண்டு என்னோட பேசு கேட்கலாம். அவ்வளோ இருக்கு. இப்படி கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆண்டு அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். ஹalleluya. ஆண்டு பேசுவார். குவாலிட்டியை விட குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா குவாலிட்டியான பர்சன் வந்துட்டாங்கன்னா குவான்டிட்டி தன்னால பண்ண ஆரம்பிச்சு. ஹalleluya. ஆண்டவருடைய சபையை அடுத்த பரிமாணத்துக்குள்ள ஆண்டு கொண்டு போவார். இன்னைக்குள்ள வார்த்தையின்படி இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட கூட இருக்கிறார். கலவரம். ஹalleluya. அடுத்ததாக அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். ஆனா நம்ம மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் ஆகும்படியாக நேரத்தில் கொடுப்போம். ஹalleluya. எல்லோரும் வந்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. Rabba shalana bariyandi. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, Rabba shalana bariyandi. Hallelujah. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க எல்லோரும் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எல்லோரும் கூட பேசுவதற்காக நன்றி அப்பா. எல்லோரும் கூட பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கூட ஈடுபட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, மாத்தாள் மரியாதை குறித்து ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, அநேக காரியத்தை குறித்து மாத்தாள் கலங்கி போய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாதையோடு சமூகத்தில் இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதே போல பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அழிந்து போகிற காரியத்துக்காக அதிக பிரயாசங்கள் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே நல்ல பங்கை எங்களுக்கு எவ்வளவு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. சமூகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான்
மாறட்டும்
தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ள காலெடுத்து வைக்க போகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகருக்கு பெரிய எப்படியாப்பட்ட சிந்தையோடு வேணாலும் அவன் காலெடுத்து வைக்கலாம். ஆனா தேவனையே நம்பி இருக்கிற நாம் ஒரே சிந்தையோடு நாம் காலெடுத்து வைப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. எல்லா வேதனைகள் மத்தியிலும் நம்மளோடு கூட இருப்பாராக. மோசேயோடு கூட இருந்த தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட அக்கினி ஜுவாலை மத்தியிலே இருந்த தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிறார். அவரோடு சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதை நம்மை ஒப்புக் கொடுப்போம். நேரம் இல்லை என்று சொல்லி தேவனுடைய கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் திருடிவிடாதபடிக்கு அவருடைய நேரத்தை அவருக்கு நாம் செலவிடுவோம். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைக்காய் காத்திருப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை சந்தர காத்திருந்து பெற்றுக் கொள்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது பலன் அடைவார்கள். கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. புதிதான காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். அங்கலாய்த்து போக வேண்டாம். பல பல வேலைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். பல வேலைகளை தூக்கி போட்டு நம்மை அழைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வோம். எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வோம். ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் காலெடுத்து வைக்க போகிறவர்களை அவர் வழிநடத்துவார். அவரையே நம்பியிருப்போம். அவரையே சார்ந்திருப்போம். அவரோடு கூட நேரத்தை செலவிட முடியாது. நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை நடத்துவாரா? கர்த்தரை நடத்துவாரா? ஆனால் கர்த்தர் வேலையில் கூட ஆண்டவரின் சிறுமந்தையா இருந்தாலும் கர்த்தாவை எல்லோரும் கூட பேசும்படி வார்த்தை கொண்டு நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி. நம்முடைய சமூகத்தில் எப்படி நேரத்தை செலவிட முடியாது நீ கற்றுக் கொடுத்தீரோ அவனமாய் செய்ய முடியாது. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துங்க. எல்லோரும் கூட பேசுங்க. அவருடைய தீர்க்க தரிசன வரங்களினால் பேசுங்க. ஆவியின் வல்லமையினால் பேசுங்க. இந்த சபைக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று பேசுங்க. ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று பேசுங்க. ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று பேசுங்க. உங்களுக்கு பிரியமாய் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி. இந்த நாளில சபைக்கு வராத ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம். கர்த்தர் யாவரையும் கொடுக்கிறார். யாவரை கர்த்தர் ஆண்டவர் வழிநடத்துகிறார்கள். சபைக்கு கொண்டு சேர்க்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாவரும் இடத்துல பாருங்க. நிச்சயமாக நான் நம்புகிறேன்.